பார்க்க போறோம்னா நீங்களே தமிழ்ல பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. யூனோ கார்ட்ஸ் எப்படி விளையாடுறதுன்னு ஈஸியா தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி வாங்க. இப்போ யூனோ கார்ட்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும். ரெட்டு, ப்ளூ, கிரீன் அண்ட் எல்லோ. அப்புறம் ஸ்பெஷல் கார்ட்ஸ், சில ஸ்பெஷல் கார்ட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பேக் என்னன்னா, இந்த பேக் யூனோ கார்ட்ஸ் நவ் வித் கஸ்டமைசபிள் வைல்டு கார்ட்ஸ். அப்படின்னா சில வைல்டு கார்ட்ஸ் இருக்கும் கலர் சேஞ்சிங் பண்ற மாதிரி. அந்த வைல்டு கார்ட்ஸே நம்ம கஸ்டமைஸ் பண்ற மாதிரி இந்த பேக்ல கொடுத்துருப்பாங்க. அந்த கஸ்டமைஸ்க்கு 4 கார்டு கொடுத்துருக்காங்க. இதுல இப்போ வைல்டு கார்ட்ஸ் என்னன்னா, அது ஒரு 4 கார்டு இருக்கு. இந்த கஸ்டமைசபிள் கார்ட்ஸ்ல நீங்க என்ன வேணாலும் எழுதிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களே ஷஃபிள் ஹேண்ட்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் நாங்கள் +7 போட்டிருக்கோம். நாங்கள் பென்சிலில் எழுதுனதுனால இந்த கேமராவில் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் நாங்கள் 3 ஸ்கிப்புன்னு கொடுத்துருக்கோம். அப்புறம் யூ வின்னு கொடுத்துருக்கோம். யூ வின்னா அந்த கார்டு வந்துருச்சுன்னா அவங்க வின்னு அர்த்தம். இப்போ வைல்டு கார்ட்ஸ் 4 கார்ட்ஸ் இருக்கும். இதில் என்னன்னா, இதை நம்ம போட்டுட்டோம்னா இதில் என்ன கலர் இருக்கோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் +4ன்னு ஒரு 4 கார்டு இருக்கும். அது எதுக்குன்னா, இப்போ நான் நம்ம ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிளாக் வைஸ்ல போகுதுன்னா நம்ம ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். +4 போட்டா நமக்கு நெக்ஸ்ட் ஆடுறவங்களுக்கு 4 கார்டு டெக்லேருந்து ட்ரா பண்ணணும். அதில் அவங்க ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் உள்ள ரெட்டு, எல்லோ, ப்ளூ அண்ட் கிரீன் இந்த 4 கலரில் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த +4 கார்டு 4 இருக்கும். மொத்தம் வைல்ட்ஸ் கார்டு 4, 4, 4 மொத்தம் 12 கார்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் கலர் கார்ட்ஸில் ஸ்பெஷல் கார்ட்ஸாக சில இது இருக்கும். ஸ்கிப்பு, இப்போ கிளாக் வைஸில் போகும்போது நீங்கள் ஸ்கிப்பு போட்டிங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஆட்டம் கிடையாது, 3rd பர்சனுக்கு ஆட்டம் வந்துடும். நெக்ஸ்ட் ரிவர்ஸ், இப்போ கிளாக் வைஸ்ல போயிட்டு இருக்க கேம் நீங்க ரிவர்ஸ் போட்டா ஆன்டி கிளாக் வைஸ்ல போகும். நெக்ஸ்ட் +2, இப்போ நீங்க +2 போட்டீங்கன்னா கிளாக் வைஸ்ல போயிட்டு இருக்க கேம்ல நீங்க போட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஆடுறவங்க 2 கார்டு டெக்ல இருந்து டிரா பண்ணணும். நெக்ஸ்ட் கலர் கார்ட்ஸ்ல 9 ஒரு நிமிஷம் ஆக்ஷன். நெக்ஸ்ட் நம்பர் கார்ட்ஸ். இப்போ ரெட்ல 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 அப்படின்னு இருக்கும். 0 மட்டும் ஒரே ஒரு கார்டு இருக்கும். ஓகேவா? இதான் கலர் கார்ட்ஸ். புரிஞ்சுதா? இதே மாதிரி எல்லா கலர்ஸ்லயும் இருக்கும். இப்போ ப்ளூல ஸ்டிப்பு, ரிவர்ஸ், +2 இந்த மாதிரி எல்லா கலர்லயும் இந்த மாதிரி கார்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு ஒரு மேட்ச் ஆடி காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லா புரியும். இப்போ மேட்ச் ஆடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கார்ட் ஷஃபிள் பண்ணிக்கலாம். எனக்கே வரல, நான் ஜூனியர் தான். கொஞ்சம் கொஞ்சமா ஷஃபிள் பண்ணிக்கலாம்.
சொல்லுங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுங்க. சரி. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்பெஷல் கார்ட்ஸ், அதாவது கஸ்டமைசபிள் வைல்டு கார்ட்ஸை வந்து நம்ம தனியாக வச்சுட்டு நம்ம மேட்ச் போடலாம். இப்போ வந்து டெக்கில் வந்து 108 கார்ட்ஸ் இருக்கும். இப்போது அதில் இப்போ 3 பேராக மேட்ச் வச்சு போட்டுக்கலாம். ஒவ்வொரு ஆளுக்கும் 7 கார்டு போடணும். மீதியை டெக்கில் வச்சுக்கலாம். இப்போ இவருக்கு என்ன கார்ட்ஸ் வந்துருக்குன்னு பார்ப்போம். இப்போது இவருக்கு மஜாவாக 2 கார்ட்ஸ் சிக்கியிருக்கு. +4 2 சிக்கியிருக்கு. எல்லோ +2 அண்ட் +6 9 4 மீதி எல்லாம் கலர் கார்ட்ஸ் தான். இதை எப்படி வச்சுக்கலாம். டெக்கை வந்து சென்டரில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கார்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஒரு வைல்டு கார்டு இருக்கு, மீதி எல்லாம் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு பிளேயர் நம்பர் 3க்கு இவருக்கு என்ன சிக்கியிருக்குன்னு பார்ப்போம். இவருக்கும் ஒரு வைல்டு கார்டு வந்திருக்கு. அப்புறம் மீதி எல்லாம் நம்பர்ஸ் தான். இப்போ நான் வந்து பிளேயர் 1, இவர் பிளேயர் 2, இவர் பிளேயர் 3. இப்போ நான் வந்து ஒரு ஓப்பன் கார்டு வைக்கிறேன். 7 green. இப்போ க்ரீன் வந்ததுனால மேட்ச் வந்து க்ரீன் கலரில் போகணும். இப்போ நான் ஓப்பன் கார்டு வச்சிட்டேன். இவர் ஆடணும். இவர்கிட்ட வந்து க்ரீன் இல்லை, அதனால் இவர் வந்து +4 போடுறாரு. இவர் வந்து கலர் வந்து இவர்கிட்ட நிறைய எல்லோ தான் இருக்குது, அதனால் இவர் வந்து கலர் சேஞ்ச் டு எல்லோன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து 4 கார்டு டெக்கிலேருந்து ட்ரா பண்ணணும். இவர் வந்து இப்போதைக்கு க்ரீனை போடுறாரு. நானும் க்ரீன் போடுறேன். ஆக்ஷன். சாரி கைஸ், நான் வந்து எல்லோ மாற்றினதே மறந்துட்டேன், க்ரீன் போட்டேன். இவர்கிட்ட வந்து எல்லோ இருக்குது, அதனால எல்லோ போட்டார். நானும் ஒரு எல்லோ 2 போடுறேன். நெக்ஸ்ட்டு இவர் வந்து 4 போடுறாரு. நெக்ஸ்ட்டு இவரும் 3 போடுறாரு. இங்கே என்கிட்ட 3 இருக்குது, நானும் 3 போடுறேன். இவர் வந்து +2 போடுறாரு. அப்போது இவர் வந்து 2 கார்டு ட்ரா பண்ணணும். ப்ளூ 2 சிக்கி இருக்கு. ஒரு நிமிஷம். இப்போ இவர் வந்து +2 எடுத்துட்டாரு. இவர்கிட்ட எல்லோ இருக்கு, அதனால போடுறாரு. இப்போ நான் போட்டேன். நெக்ஸ்ட்டு இவர் 6. நெக்ஸ்ட்டு இவர் போடணும். இவர்கிட்ட கார்டு இல்லை, ஆனால் வைல்டு கார்டு இருக்கு, அதை போட்டு கலர் வந்து ப்ளூன்னு மாற்றிட்டாரு. இப்போ வந்து நான் போடணும். இப்போது 8. நெக்ஸ்ட்டு இவர்கிட்ட ஒரு ப்ளூ 8 இருக்குது, இதை போடுறேன். நெக்ஸ்ட்டு இவர். இப்போ நான் வந்து என்கிட்ட வந்து ரெட்டும் க்ரீனும் இருக்குது. நான் இதில் 2ல் ஏதாவது சொல்லணும். நான் ரெட்டுன்றேன். கலர் சேஞ்ச் டு ரெட். இவர்கிட்ட ரெட் இல்லை, ஆனால் +4 இருக்குது. இவர் போட்டு கலர் சேஞ்ச் டு எல்லோ. அப்புறம் யூனோ அப்படின்றார். யூனோ அப்படின்னு சொல்லலைன்னா டெக்கிலேருந்து 4 கார்டு எடுக்கணும். இப்படின்றது நாங்கள் விளையாடுற ரூலு. ஆனால் இந்த யூனோ சொல்லலைன்னா 4 கார்டு எடுக்கணுமான்றது கன்ஃபார்மாக தெரியல.
நெக்ஸ்ட் இவர் வந்து கலர் சேஞ்ச் டு எல்லோன்ட்டாரு. இவர் டெக்கிலேருந்து 4 கார்டு எடுத்துட்டாரு. இவருக்கு எல்லாமே ப்ளூவாக இருக்கு. இவர்கிட்ட எல்லோ இல்லை. இப்போ நான் என்கிட்ட இல்லை, அதனால எடுக்கிறேன். இப்போ இவர் போட்டு ஆட்டத்தை முடிச்சிட்டாரு. இவ்வளோதான் யூனோ. ரொம்ப வெரி ஈஸி கேம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நான் எப்படி சொன்னேன், உங்களுக்கு கருத்துக்கள் ஈஸியாக புரிஞ்சுதா அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.